மக்காச்சோளம் யாரும் வச்சிருக்கீங்களா? மக்கா போட்டிருக்கோம் ரீசெண்டாக கிணத்து பாசனத்தில் அடிச்சது மட்டும் ஒரு 66 குண்டல் போட்டோம். எத்தனை ஏக்கருக்கு? 3.5 ஏக்கர். அப்போ 20 குண்டால். ஆமாம் 20 குண்டல் வந்து அவ்வளோதான். அவ்வளோதான் வரும். அது 25 வச்சுக்கோ. 20 தான் இதுக்கு போனஸும் 5 குண்டால். இது நாங்கள் காலையில் வந்து இது நம்ம அங்கே எடுத்து வச்சிருக்கோம். சரி அதை பார்த்தேன். டேபிள் மேலே இருக்கு. ஆமாம் 70 குண்டால் கணக்கு வருது. 60 குண்டால் வச்சுக்கோ ஏக்கருக்கு. ஆமாம் நாங்கள் 2 அடி அகலம் வச்சிருக்கோம். செடிக்கு 3/4 அடி. ஒரு செடி எடுத்துக்கிறது 1.5 அடி. சரி 43,560 செடி. 1.5 அடி டிவைட் பண்ணோம்னா எத்தனை செடின்னு வரும்? இது வந்து 269 கிராம் இருக்குது. ஒரு கருதுல இருக்கிற இதை விதைய போட்டோம்னா பெருக்குங்க, நீங்களே பெருக்குங்க. அதுக்கு தான் அங்கே வச்சிருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா இது வந்து நீ சொன்ன மாதிரி கிணத்து பாசனம் இல்லாம இருக்கு. வாங்க இது கிணத்து பாசனம். ஆமா ட்ரிப்பு போட்டோம்ல போட்டிருக்கான். இது வந்து நீங்க மானாவாரி மாதிரி மழை பெஞ்சா தான் இது இல்லைன்னு சொன்னா இல்ல. அதோட வேணும்னா தண்ணியை விட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3 தடவை உங்களுக்கு நான் சொல்றது விவசாயிகளுக்கு சொல்றது ஒரு 4 தடவை 4 லிட்டர் ஆயில் 4 லிட்டரு சீவீடு சம்மந்தப்பட்டது. நாங்கள் அதை ஒரு 4 ரகம் வச்சுருக்கோம். ஒரு இந்த இவ்வளோ பயிர் வர்றதுக்குள்ள அதுக்கு மேலே போச்சோன்னா மேலே தூக்கி அடித்தோம்னா முகத்தில் விழுகும். என்னைனாலும் முகத்தில் விழுந்தாலும் கஷ்டம் தானே. இவ்வளோ உயரம் வர்றதுக்குள்ள ஒரு 4 தடவை அடிச்சிங்கன்னா இந்த ஈல்டு வரும். இதில் உள்ளதான் அந்த 269 கிராம். ஆமாம் அது ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். 2 அடி 2.5 அடி மானாவாரி எம்ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. இது நம்ம இப்போ விதை போடுறதே நம்மளா ஊன்றாங்க. மிஷின்ல அதெல்லாம் ஊன்றது. அதான் ஊன்றது. ஆமா இது 2 அடிக்கு. இது 2 அடி கிடையாது, 1.7 அடி. நீங்க கலப்பையில போடுறீங்க. கலப்பையில போட்டுருக்கோம். ஒரே மிஷின், பெரிய மிஷின் அடிச்சு 40 குண்டால் எடுத்தால போதும். 40 போதும். வருஷம்லாம் போட்டு தான் இரு. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு 4 தடவை நம்ம கிட்ட இன்னும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எப்படியும் 10-20 குண்டால் ஜாஸ்தி வந்துடும். 20 தான். 2320 விலை. உங்க விதையும் பாருங்க, எங்க விதையும் பாருங்க.